திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் அந்த ப்ரைஸை விட இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கம்மியான ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பை விசிட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு அழகான கிராமத்தில் குமார் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் நல்ல பையன். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. காலை நேரத்தில் எழுவது அவனுக்கு மிகவும் கடினம். பள்ளிக்கு செல்லவும் தினசரி வேலைகளை கவனிக்கவும் அவன் எப்போதும் தாமதமாக்கினான். இதனால் அவன் தினமும் அவசரமாகவே எதையும் செய்து முடிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தான். ஒரு நாள் குமரனின் தாத்தா அவனை அழைத்து, காலை நேரத்தில் எழுவதால் என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டான். குமரன் தலையசைத்தான். ஆனால் உண்மையில் அவனுக்கு சரியாக தெரியவில்லை. போது தாத்தா ஒரு யோசனை சொன்னார். நாளைய காலை 5 மணிக்கு எழுந்து என்னை சந்திக்கிறாயா என்று கேட்டார். குமாரன் தயங்கிய போது ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் காலை குமாரன் மிகவும் சிரமப்பட்டு எழுந்து தாத்தாவை சந்தித்தான். தாத்தா அவனை அழைத்து கிராமத்தின் புல்வெளி பக்கம் அழைத்துச் சென்றார். மந்தமான பரிசூழ்ந்த இயற்கை காட்சி, மிதமான காட்சி, மகிழ்ச்சி, உதய சூரியன் பிரகாசமாக இதுதான் காலை நேரத்தில் மாந்திரிகம். இதை பார்க்கிறவனுக்கு மரணமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். காலை நேரத்தில் எழுந்தால் உடலுக்கு ஆரோக்கியம், மனதில் சுறுசுறுப்பு, சிறப்பாக கிடைக்கும். நன்றாக வளரும். அன்று முதல் குமரன் காலையில் எழுந்து தனது நாள் முழுக்க பிரகாசமாக செலவிட தொடங்கினான். கதை நமக்கு சொல்லும் பாடம்: காலையில் எழுந்தால் ஆற்றலும் வாழ்க்கையின் கவர்ச்சியையும் நாம் அனுபவிக்கலாம். வாழ்க்கையை சிறப்பாக தொடங்க ஒரு நல்ல காலை நேர பழக்கம் அவசியம். அன்னையிலிருந்து குமரனும் தினமும் காலையில் தாத்தா சொன்ன மாதிரி 5 o'clock எழுந்திரிச்சிட்டு அந்த இயற்கை சூழலை ரசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எழுந்திரிச்சு தன்னோட பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டான். அந்த தாத்தா அன்னைக்கு கூறின ஒரு விஷயந்தான் அவனுக்கு இன்னுக்கு இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. ஓகே.